வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற தலைப்புல நான் தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லிட்டு வரதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து, இது உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு தீ விபத்தா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதே போல காமாட்சி அம்மா அப்படிங்கிறவங்களுடைய மெஸ், அவங்க இன்னொருத்தங்களுக்கும், அதாவது எங்க மாமா குடும்பத்துக்கும் அவங்க மெஸ்ஸுக்காக வழிகாட்டிய விதம் அப்படின்னு எல்லாம் இந்த காலத்துல யாருங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிய விதம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதங்கள்ல அவங்களுடைய உணர்வுகளை இதுல பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லையில பல விஷயங்களை தான், அதுவும் என் வாழ்க்கையில நான் சந்தித்த விஷயங்கள், நான் சந்தித்த மனிதர்கள் பற்றிய விஷயங்கள், சம்பவங்கள், இதைத்தான் நான் இதுல சொல்லிட்டு இருக்கேன். இதுல 100% உண்மை அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா இதுல சொல்றது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். சமீபத்துல என்னுடைய நண்பர், இதுவரை நானும் அவரும் நேரடியா சந்திச்சிட்டதே கிடையாது, போன் மூலமா பேசுனதுண்டு. என் மேல அந்த நண்பருக்கு, அந்த மனிதருக்கு என் மேல ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு. அதே போல அவர் பேர்லையும் எனக்கு பெரிய அன்பும் மரியாதையெல்லாம் உண்டு. அவர் பேரு நித்யகுமார் அப்படின்னு பேர். அவருடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. சமீபத்தில் அந்த நித்யகுமார் முகநூல்ல அவங்க அப்பா காலமாயிட்டார் அப்படின்னு போட்டிருந்தார். ஆடாடா, அவங்க அப்பா காலமாயிட்டாரு, நம்ம இப்போ அவர்கிட்ட இப்போ பேச முடியுமா? இப்போ அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரே, சென்னையில் இருக்கிறவர் கிளம்பி போயிட்டுல இருப்பாரோ, இல்லை அது சம்பந்தமான விஷயங்கள்ல இருப்பாரோ, நமக்கு இப்போ நம்ம வீட்டில் ஹோமம் பூஜைகள்லாம் வச்சுருக்கோமே, இப்போ என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு தவிப்பு, ஒரு வருத்தம், ஒரு துக்கம் என்னை அழுத்திக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகு ஒரு 5 நாட்கள் கழித்து இன்னொரு முகநூல் பதிவு ஒன்று போட்டார். அது அவங்க அம்மாவுடைய மரணம். அதாவது ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அன்னைக்கு அவருடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. கணவர் இறந்த அடுத்த 5வது நாள் மனைவியும் இறந்து போறாங்க. அந்த நித்யகுமார் அப்படிங்கிற அந்த நண்பருடைய அப்பா பேரு வெங்கடேசன், அம்மா பேரு நாராயண். திருவண்ணாமலைய பூர்வீகமாக கொண்டவர் அவர். திருவண்ணாமலையில தான் வாழ்ந்திருக்காங்க. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, பொதுவாக நான் ரொம்ப சென்சிட்டிவானவன். எதிரில் இருக்கிறவங்க அழறாங்களோ இல்லையோ, நான் பொல பொலன்னு அழற ஒரு குணாதிசயம் கொண்டவன். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நித்யகுமார்கிட்ட பேசினா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு வியப்பா இருந்துச்சு. பையன் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறவன், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு அவங்க அப்பா. இத்தனைக்கும் மாசத்துல 2 தடவையாவது 3 தடவையாவது நித்யகுமார், அவங்களுடைய சகோதரர்கள், சகோதரி எல்லாருமே அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டே இருக்கிறவங்க, பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான். ஆனா ஏன் வரமாட்டேன்றான், அவனை வர சொல்லு அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே, இதோ ஆடி கிருத்திகை வருது இல்லம்மா, ஆடி கிருத்திகைக்கு நித்யகுமார் வருஷம் அங்க பால் குடம் எடுக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறார். அதனால ஆடி கிருத்திகையை ஒட்டி வரலான் இருந்தோமா, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி கிருத்திகைக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு, அங்க இருக்காரு. அப்ப அவங்க அப்பா பாக்குறாரு. அவங்க அப்பா எப்போதுமே அந்த பழைய காலத்துல ஜெமினி கணேசன், டிஆர் மகாலிங்கம், அவங்கெல்லாம் ஒரு மெல்லிசா ஒரு பென்சிலால வரைந்த ஒரு மீசைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மீசையை தான் வச்சிருப்பாராம். ஆனால் இந்த கரோனா காலகட்டத்துக்கு பிறகு அவருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு காலில் புண்ணு, கண்ணாடி குத்தி ஒரு விரல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டதுனால நடமாட்டம் குறைஞ்சி வீட்டிலேயே இருந்திருக்கிறார். அப்படி வீட்டிலேயே இருந்ததுனால நண்பர்களை பார்க்க முடியலங்கிற தனிமை. சரிப்பா, நீங்க எல்லாம் சென்னைக்கு வந்துருங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னாக்க, திருவண்ணாமலையை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி அடம் பிடிச்சிட்டாரு. என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் கூட அப்படிதான் இருந்தாங்க. திருச்சியிலேயே இருந்து திருச்சியிலேயே காலமானாங்க. இதே போல இவரும் இருந்துட்டாரு. அதே போல அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் அவர் அடிக்கடி சந்திக்கிறது, போறது வரதுன்னு இருந்தது எல்லாமே ஒரு கட்டத்துல குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இவருக்கு காலில் அடிபட்டுருச்சு. 2வது, அவங்கெல்லாம், இவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்தந்த பசங்க கூப்பிடுறதுக்காக ஒருத்தங்க திருநெல்வேலிக்கு, ஒருத்தங்க சென்னைக்கு, அப்படி இப்படின்ட்டுலாம் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ தனிமையா இருக்கிறாரு, மனைவியோட மட்டுமே இருக்கிறாரு, மனைவி கூடவே எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 53 வருட தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நான் செத்தனாக்க ராமேஸ்வரத்துல அஸ்தியில அங்க போய் தான் அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதே போல நான் செத்துட்டேன்னா
இந்தந்த தெரு வழியா என்னைய அப்படியே தூக்கிட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அப்ப சொல்லியிருக்கிறாரு, எப்பயோ சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க போன அந்த ஒரு நாள் அவர், அப்பா ஷேவ் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு நித்யகுமார் கேட்டிருக்காரு. கடைக்கெல்லாம் போக முடியாதுடா, வேணா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிந்த நண்பரை வர சொல்லி தம்பி ஷேவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால்கனியில் உட்காந்து ஷேவ் பண்ணியிருக்காரு. இவர் அப்பாவுக்காக வெந்நீர் நீர்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு வந்து பார்த்தாக்க பல வருடங்கள் கழித்து அந்த பென்சில் மீசையை அவர் வச்சிருக்காரு. ஏன்னா கரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் மீசையும் பெரிய மீசையும் தாடியுமாகலாம் இருந்திருக்காரு. பழையபடி அவர் மீசையை வச்சிருக்காரு. என்னப்பா மீசையை வச்சிருக்காங்க, எடுக்க சொல்லிட்டுமா அப்படின்னா, இல்லை இல்லை நான் தான்டா வைக்க சொன்னேன், பழையபடி அந்த பென்சில் மீசையை நான் தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குளிக்க போனார். குளிக்க போனவரை கதவு சாத்தாம குளிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதவு சாத்தாம குளிச்சிருக்காரு. குளிச்சுட்டு வந்தவர் விழுந்திருக்காரு. தூக்கிட்டு வந்தாக்க டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அவருக்கு ஊர்வலம் போகணும். அந்த ஊர்வலம் அன்னைக்கு அவர் சொன்ன பாதையில் போகலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அதெல்லாமே ஒன்வே ஆயிடுச்சு. இங்கேருந்து போக முடியாது, அங்கேருந்து வர முடியும், அப்படியான ஒரு இக்கட்டுகள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல அந்த போலீஸ்காரங்க கனிந்த மனசோட கருணை குணத்தோட சரிங்க நீங்கள் அந்த பாதையிலே கூட்டிகிட்டு போங்க, அவருடைய கடைசி ஆசை அதுதானாக்க அந்த திருவழியாவே போட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த திருவழியாவே அந்த பையன், அவங்க சகோதரர்கள், நித்யகுமார் அவங்க சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து அதே பாதையில் கூட்டிகிட்டு போய் இறுதி காரியங்களெல்லாம் செய்துட்டு அடுத்தாப்புல அப்பா சொன்னது போலவே ராமேஸ்வரத்தில் செவ்வாய்க்கிழமை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிடணும்டா, இவங்களுக்கு சொல்லிடணும்டா அப்படின்னு அம்மா இருக்காங்க. புதன்கிழமையெல்லாம் இந்த காரியத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, அந்த காரியத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா அப்படி இப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தாக்க அப்பாவுடைய ஒரு புகைப்படத்தை பெரிதுபடுத்தி ஃப்ரேம் பண்ணி அந்த படத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பிரித்து பார்த்த உடனே அம்மாவுக்கு தாங்க முடியாத துக்கம் அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. அவங்களால தன்னுடைய கணவரை தாங்க முடியல. அந்த வெவ்வேறு ஜேனரில் அவங்க போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு வியாழக்கிழமையிலேருந்து அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ஒருவித இறுக்கத்தோடையும் ஒருவித பதட்டத்தோடையும் ஒருவித ஒரு விட்டேத்தியான ஒரு மனநிலையோடையும் யாரோடையும் பேசாமல் இறுக்கமாக இருக்க வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அதிகாலையில் அவங்க இறந்துட்டாங்க. இந்த அம்மாவும் 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, உங்கள் அப்பா செத்தாக்க ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் செத்தாக்க மெரினா பீச்சில் தான் என்னை என்னுடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு நான் நித்யகுமார்கிட்ட கேட்டேன். அவன் அழுதுகிட்டே சொன்னான், எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் தான் சார், மயிலாப்பூரில் கச்சேரி ரோட ஒட்டி இருக்கிற ஒரு சந்தில் தான் வீடு. மாதவ பெருமாள் கோவிலில் எங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தவர். சின்ன வயசுலேருந்தே மெரினா பீச்சு, மயிலாப்பூர், கபாலீஸ்வரர் கோவில், முண்டகக்கன்னியம்மன் கோவில், மாதவ பெருமாள் கோவில், கச்சேரி ரோடு அப்படின்னே வாழ்ந்தவங்க. அதனால் மெரினா பீச்சில் தான் கரைக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை சார், என்னோட தோடு இவங்களுக்கு கொடுத்துரு, என்னோட செயினை இவங்களுக்கு கொடுத்துரு, என்னோட நெக்லஸை இவங்களுக்கு கொடுத்துரு, என்னோட மோதிரத்தை இவங்களுக்கு கொடுத்துருன்னு எல்லாத்தையும் எப்பயோ பக்காவாக எங்கள் அம்மா எழுதி வச்சுட்டாங்க சார். அதுக்கு கீழேயே யாரும் எதுக்காகவும் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு நித்யகுமார் ஃபோனை வைக்கிறேன் சார், நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு ஆறுதல் தெரிவித்து பேசுனதே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அவன் நண்பன் நித்யகுமார் ஃபோனை வச்சுட்டான். நான் தான் ஃபோனை வச்ச பிற்பாடும் எனக்கு யாராவது ஆறுதல் சொன்னாதான் நான் சரியான மனநிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி என் மனசு கனத்து போயிடுச்சு. அந்த நித்யகுமாரோடைய அப்பாவையும் அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அந்த ஆத்மா அமைதியாகட்டும்னு நான் அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், மாதவ பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்புக்கு பஞ்சமில்லாத இந்த உலகத்தில் இப்படியான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இறந்து போனவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வணக்கம்.